ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. நாம் யாவரும் அப்படியே கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த பஸ்கா பண்டிகை நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவருக்கும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளாக எங்களை ஆண்டவரை மறைத்து கொள்ளும்படியாக இந்த நாள் ஆண்டவரே திருப்பந்திலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் எங்களுக்காக ஆண்டவரே அற்புதமாய் காண்பிக்கிற தேவன் என்பதற்கு ஆண்டவரே அடையாளமாக ஆண்டவரே தாசன் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.
எப்போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா. இன்று நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கத்தினால் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியமாயில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மடிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொட்நலிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனமாகவும் ஊமையனைப் போலவும் வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் அல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாகாதையும். சேர்ந்து வாசிப்போம். என் இரட்சகனாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமென். இந்த சங்கீத குத்துரா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. சேர்ந்து சொல்லுங்க, கரங்களை தட்டி. பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா
எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். சேர்ந்து சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி சொல்லுங்க. என்னை காண்பவரே. எல்ரோயி மறுபடியும் சொல்லுங்க. என்னை காண்பவர். என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி எங்களை எங்களை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 ஹalleluya. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த The வசனம் given word from God for our concentration. பிலிப்பியருக்கு எழுத நிருபம் 4ஆம் அதிகாரம். Philippians chapter 4. பிலிப்பியர் 4 Philippians chapter 4. அதில் 19வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 19. என் தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. பரிசுத்த பவுல் இந்த வாசகத்தை பரிசுத்த ஆவியானவரால் அவன் போதித்தான். Saint Paul, to the guidance of the Holy Spirit, he teaches to Philippines. ஓ பிலிப்பி மக்களே, Oh men of ஓ Philippians. திருச்சபையின் ஜனங்களே, Oh church of Philippians. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிங்கள் என்றார். Heed unto the word of the Lord God. அவன் என்ன சொல்லுகிறான்? What does he say? உங்கள் குறைவுகளை All your shortcomings கிறிஸ்து இயேசுவுக்குள் in Christ Jesus. நமக்கு இருக்கிற குறைபாடுகள். Our shortcomings. இன்றைக்கு மனுஷன் குறைவுள்ளவனாகவே இருக்கிறான். People always need something in their life. கொஞ்ச காலத்திலே அவன் நிறைந்து வாழும் பொழுது திடீரென்று அவன் குறைபட தொடங்குகிறான். Many times these setbacks coming to the people's அதற்கு life. காரணம் என்ன? What is the reason? நாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிற வழிகள், அவருக்கு முன்பாக இருக்கிற அவருடைய முன்பாக நிற்கிற உத்தமத்தை அவர் பார்க்கிறார். The Lord mind about our upright life. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை, Today the word the Lord speaks to you. கிறிஸ்தவம் என்கிறது ஒரு ஜீவன். Christianity is a life. அதுதான் உடைய வாழ்க்கை. It is your life. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அங்கே பவுல் அழகாக தெளிவாக அந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கிறார். Paul very clearly says these words. உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் மகிமையிலே அதை நிறைவாக்குகிற தேவன் என்று எழுதுகிறார். God shall supply your needs according to his righteousness in glory in Christ Jesus. இன்று பலர் கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சிலருக்கு ஆவியானவர் நடத்துகிறது போல ஒரு பாவனைகள் இருக்கும். Today only Sundays they experience the guidance of the Lord. மற்றபடி அவர்கள் தன் உலக வாழ்க்கையிலே கவனம் செலுத்துவார்கள். Then always they step into the world and the things of the world. அதிகபட்சமான பொய்களின் மேலே கவனங்களை செலுத்துவார்கள். Following after the lies of the அதிகபட்சமாய் world. மாம்சத்திலே கவனங்களை Following செலுத்துவார்கள். of the flesh of the world. அதிகபட்சமாக சுய கருத்துக்களிலே கவனம் Following of செலுத்துவார்கள். their own intellectualism. இவைகளை செலுத்தும் போது அவர்கள் ஆவிக்குரிய அனுபவத்திலே ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு குறைபட ஆரம்பித்து விடுகிறது. Then shortages and the needs comes in their spiritual life. நான் இன்னும் உங்களை தேவனிடத்தில் அருகே நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். That I delight to bring closer to God. இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். There are 12 disciples with Jesus. ஒரு சில
சிலர் மட்டும்தான் அவருடைய தோளில் சாய்ந்திருந்தார்கள், அதில் பெக்குலிரான ஒரு சிலர் மட்டுமே. Somebody had a privilege to draw near to the bosom of God. ஒவ்வொருடைய அனுபவம் வித்தியாசம் வாய்ந்ததாக இங்கே காணப்பட்டது. Experience is very, very different. நாம் ஜெபிக்கிறதை மறக்கிறோம், Forget to pray. பொய் சொல்லுகிறதை கற்றுக்கொள்ளுகிறோம். Learn to say lies. இவைகளை செய்யும் பொழுது ஆசீர்வாதங்கள் குறைய ஆரம்பிக்கும். When you do, blessings will decrease. நான் உங்களை சற்று தெளிவாக தெளிவாக அவர் ஜீவ தண்ணீருள்ள நதியின் அருகே உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். Very clearly I laid to bring up into the streams of water. பார்வோன் அரசன் ஒரு தரிசனத்தை கண்டார். Pharaoh had a vision. அழகும் புஷ்டியுமான 7 கதிர்கள் முளைக்கிறதை கண்டார். 7 beautiful paddy fields. அவலட்சணமான 7 கதிர்கள் வேறே வருகிறது என்று சொன்னான். 7 cows. அழகும் புஷ்டியுமான 7 விதமான பசுக்கள் வருகிறதை காண்கிறார். Ugly cows. அவலட்சணமான 7 பசுக்கள் வருகிறதை காண்கிறார். 7 cows. ஒரே மனுஷன் காண்கிற தரிசனத்தில் வித்தியாசத்தை பாருங்கள். Different between this vision. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning 7 பசுமைக்குரிய காலங்கள், மற்ற காலங்கள் பஞ்சத்தின் காலங்கள் என்று அதற்கு விளக்கம் என்று யோசேப்பு சொல்லுகிறார். So the first 7 belong to prosperity, the final things belong to famine. அதுபோல தான் ஆவிக்குரிய அனுபவம். Same way the spiritual. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்று எண்ண வேண்டும். Think that Christ shall supply all your needs. கைகளை தட்டி சிறவலி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அல்லேலூயா. அவர் மகிமையிலே அதை நிறைவாக்குவார். In glory. மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. Without glory it's not a life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற உலகத்துக்குரிய ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது. There is a worldly present decorations is there. ஆனா ஆவிக்குரிய ஒரு அலங்கரிப்பு இருக்கு. There is a spiritual decoration. ஆவிக்குரிய அலங்கரிப்பு பொய் சொல்லாது, களவு செய்யாது, சாந்தம், அமைதலும், நீடிய பொறுமைக்குரிய அனுபவம் தான் ஆவிக்குரிய அனுபவம். Spiritual decorations will produce the gifts of the Holy Spirit. ஆனால் ஆண்டவருக்கு முன்பு கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்கும்போது, அந்த வழிகளை பிரவேசிக்கும்போது ஆண்டவரே என்று பிரவேசிக்கிறோம். நன்றாய் பிரவேசித்த உடனே நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறவராகும் மறக்கறலாய் மாறிவிடுகிறோம். When the Lord opened the way, we are so overjoyed. When we forget the Lord when who opened the doors. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார், Lord says a prophecy. உங்கள் குறைவுகளை நான் நிறைவாக்குகிற தேவன். I will supply all your needs. கைகளை தட்டி சிறுவலி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. அதை பரிசுத்த பவுல் இன்னும் அழகாக Saint சொல்லுகிறார். Paul says like that. 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறார், 1 Corinthians 13 verses 10. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓய்ந்து போகிறது என்கிறார். When the fulfillment comes, all the shortcomings will disappear. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமா? Fulfillment comes, shortcomings will be disappear. கிறிஸ்து என்கிற பரிசுத்த ஆவி உனக்குள் நிறைவாய் வருமானால் When you attain the Holy உன்னுடைய Ghost, வாழ்க்கையிலே குறைவுகளே இருக்காது. you will not see any shortcomings in your life. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையில இந்த குறைவுகள் வராது. Shortcomings will never ever ஏன் enter. குறைவுகள் வருகிறது? Why these shortcomings? எதற்காக வருகிறது? What for? அப்படி என்றால் உன்னிடத்தில் நிறைவானது எங்கே இல்லை, நிறைவானது ஏன் இல்லை, நிறைவானது எங்க போனது என்று கவனிக்க வேண்டும். You have to pay your attention, analyze yourself, where is the accomplishment of God and blessings of God. அப்படி கவனிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். When you pay your attention, the Lord will ready to bless you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகத்தான் நிறைவாக்க முடியும். So God shall supply all your needs in Christ. இயேசு இல்லாவிட்டால் உனக்கு நிறைவு இல்லை. Without Christ there is no fulfillment. உனக்கு நிறைவுக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. No fulfillment and the blessings பவுல் of God. சொல்லும்போது சொல்லுகிறார், And Paul said, மகா பிரதான அப்போஸ்தலர்களில் நான் எவர்களுக்கும் குறைவானவன் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். I am not least before the great apostles of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் வேதம் பாருங்கள், உங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளதான். In Christ the Lord shall supply all your needs. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது He சிருஷ்டி. who in Christ they are new கிறிஸ்து creation. இல்லாமல் நிறைவு வராது. Without Christ we never ever ஒரு find அல்லேலூயா சொல்லணும். fulfillment. ஆனால் வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. ஆண்டவர் அழகாக வைத்திருக்கிறார். The Lord beautifully என்ன says, சொல்லுகிறார்? what does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ பிள்ளைகளே, நீங்கள் நிறைவாயிருக்க வேண்டும், குறைவாயிருக்க கூடாது. The Lord needs you should expose your blessings, no shortcomings in your life. இயேசுவின் சகோதரனாகி யாக்கோபு எழுதுகிறார். James the brother of Christ says, யாக்கோபு 1:4. James chapter 1 verse ஆனால் 4, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, Verses ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், he who lack in wisdom, அறிவிலே குறைவுள்ளவனாய் இருந்தால், lack in wisdom, ஜெபத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால், lack in prayer, துதிகளிலே குறைவுள்ளவனாய் இருந்தால், lack in praises, வேத வாசிப்பதிலே குறைவுள்ளவனாய் lack in இருந்தால், reading the Bible, மற்றவரோடு அன்பு காட்டுவதில் குறைவுள்ளவனாய் lack இருந்தால், in love, நிறைவான கிறிஸ்துவிடத்தில் அவன் கேட்க கடவன் என்று எழுதுகிறார். ask unto the Lord Christ. நம்முடைய அறிவும் Our knowledge குறைவுள்ளதுதான், is very short. நம்முடைய
காலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows our days. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார். So the prophecy of God says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ரெண்டு நினைவோடு நீ வாழ்வாயானால் உன்னுடைய முடிவு if you halting between too many opinions, is not good. உங்கள் முடிவு நன்றா இருக்காது. Is not end is not good. அந்த முடிவிலே நன்மையே இருக்காது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Amen. நீங்கள் ஒரு தெளிந்த எண்ணத்தோடு இருப்பீர்கள் ஆனால் Be sober mind. அந்த எண்ணம் That mind கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். should please Christ. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு சில காலகட்டத்திலே மகிழ்ச்சியாய் போய்கிட்டு இருப்போம். Those days we are so happy. திடீரென்று அங்கே மகிழ்ச்சிகள் தடுமாற Some ஆரம்பிக்கிறது. discomfort in our joy. என்ன ரீசன்? காரணம் என்ன? அங்கே கிறிஸ்து உனக்கும் இருந்த தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது. There is no proper connection between you and Christ. உன்னுடைய கவனம் எல்லாம் Your concentration உலகத்தின் பேரிலே. running after the world. நீ குறைவாய் இருக்கும்போது மற்றொரு நிறைவை நீ எப்படி கவனிக்க If you are முடியும்? not rich, you cannot show அதற்கு yourself ஒரே for ஒரு others. வழிதான், One way. ஆண்டவரே என் குறைவுகளை நிறைவாக்கும் என்று கேள். Lord, supply my needs. அதைத்தான் அங்கே வேதம் சொல்லுது. That's what the Bible says. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இடத்தில் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவிடத்திலே கேட்க கடவன் என்று He எழுதுகிறார். who lack in wisdom, ask unto God, one who gives generously. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுக்குரியதை நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நான் செய்வது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். நிச்சயம் அல்ல. கை தட்டி அப்பாவுக்கு. It is confirmed. அப்போ ஆவிக்குரிய அனுபவத்திலே உன்னுடைய வாழ்க்கை டே டு லைஃப்ல அனுதின வாழ்க்கையிலே, ஆண்டவரே நான் எந்த இடத்தில் என் ஆசீர்வாதத்தை தவற விட்டு இருக்கிறேன், Lord, where I commit error in my life, அதை நீ அவரிடத்தில் கேட்பாயானால் if you ask to God, அவர் சொல்லுவார், He will என் say, மகிமையினால் அதை நான் நிறைவாக்குகிறேன். through my glory I will fulfill கைகளை your தட்டி தேவனுக்கு shortcomings. 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி Loudly. என்ன விசுவாச கை Clap தட்டு. and faith. உலகத்திலே ஒண்ணே ஒண்ணுதான் நிறைவானது. In the world only one thing is fulfilled. அது என்னன்னு தெரியுமா? What is that? பரிசுத்த வேதாகமம். Holy Bible. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இது மட்டும்தான் நிறைவானது. இது மட்டும்தான் நிறைவானது, நிறைவானது. மத்தது எல்லாம் குறைவானது. குறைவானது. உலகத்தில் எல்லாமே குறைவானது. பலத்தின் மிகுதி 80. ஸோ கொஞ்சம் விசுவாசம் பெருசா இருந்தா 90, 95, 96, 100. ஸோ 120 வச்சுக்கோங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இவர்களுடைய விசுவாசத்தை விட பெருசா இருந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆடம். Many lived in a great faith. ஆடம் ஆதாம் 930. 930 வருஷங்கள் ஒரு அல்லேலூயா வாழ்ந்திருக்கிறார். சொல்லுங்களேன். ஆமென். மெத்துசாலா மெத்துசலா 970. 970 வருஷம். ஏனோக்கு 365. 365 வருஷங்கள். நோவா நோவா 950. 950 வருஷம். மோசஸ் மோசே 120. 120 வருடம். ஜோசப் யோசேப்பு 110. 110 இந்த நாட்கள் எல்லாம் நீங்க பாருங்களேன். ஆபிரகாம், ஆபிரகாம், ஈசாக்கு, ஐசக். இவை எல்லாருமே விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள். They are masters ஆனா in faith. அவங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் அன்பேலன்ஸ் இருந்துச்சு. Some sort of struggles in their life. நான் கிழவன், முதிர் வயது உள்ளவன், என் பொண்டாட்டி வயசாகி போச்சு, I am advanced in age. அவளுக்கு 90 வயசு, எனக்கு 100 வயசு. She is 90, I am 100 years old. 17 சொல்றாரு. 17th chapter. 18 இங்க வர்றாரு. 18th chapter. இந்த அம்மா மறுதலிக்குது. She denied. அந்த விசுவாசத்துல எனக்கு ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கும். I like somebody in the scripture. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தான் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், They- சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். They overpowered the kingdoms and they shut the mouth of the lion. ஏன் தெரியுமா? Why? இவர்கள் கிறிஸ்துவின் மகிமையின் நிறைவிலே இருந்தவர்கள். They filled themselves with the glory of இந்த Christ. அனுபவத்துக்கு நீ வர வேண்டும் என்று விரும்புகிறார். You should come up into this experience. ஆனால் உலகத்திலே குறைவே இல்லாதது வேதம் மட்டும்தான். But the Bible is there is no shortcomings. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That is the Lord சங்கீதம் 19 ஏதிலே Psalm 19, 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே verses வேதம் குறைவு அற்றது. கைகளை தட்டி அப்பாவுக்கு.
Let us clap loudly. The law of the Lord is perfect. வேதம் மட்டும்தான் குறைவே இல்லாதது. The law of the Lord is perfect. வேதம் குறைபற்றது. Perfect. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. It will restoring the soul. அந்த ஒரு ஆத்துமாவை ஜீவனாய் மாற்றுகிறது. It will restore the soul. அதைத்தான் அங்கே தாவீது சொன்னான், ஆண்டவரே என்னை சிறு வயது முதல் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது என்றான். Your word restore me because I believe your word on my childhood. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 49 50 சொல்லுகிறது. 119 verses 40. என் சிறு வயது முதல் நீ நம்ப பண்ணின வசனம் உம்முடைய வார்த்தை உம்முடைய தேர்தல் என்னை உயிர்ப்பித்தது என்று சொன்னார். Your word gave resurrection in my life. அதுதான் விசுவாசம். That is the faithful word. நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we? என் அன்பு பிள்ளைகளே, Children. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. உங்கள் குறைவுகளை கிறிஸ்துக்குள் நிறைவாக்க அவர் வல்லவராய் He இருக்கிறார். shall supply all your needs in Christ. நீங்க போயிட்டு அவர்ட்ட கேட்ட கிறிஸ்து உங்களுக்கு நிறைவு கொடுக்கணும். Christ can do this. கிறிஸ்து ஆகிய இயேசு இல்லனா உங்களுக்கு மகிமையான நிறைவு இல்லை. Without Jesus Christ you will never ever find fulfillment. கையை உயர்த்தி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. கரங்களை கொண்டு வந்தவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's clap. இன்றைக்கு உன்னுடைய குறைபாடு என்ன? Today what is your shortcoming? அதை அப்படியே கவுண்ட் பண்ணி அவர்ட்ட சொல்லிடு. You have to expose தேவனே என் குறைபாடு இது. this is my shortcoming. என் குறைபாடு இது. This is my need. என் குறைபாடு இது. This is my need and ஆண்டவர் necessary. சொல்லுவார் அதை நான் நிறைவாக்குகிறேன். I will fulfill you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Praise God. வேதம் அழகாக சொல்லுகிறது. Beautifully says. சங்கீதம் 119:7 வேதம் குறைபற்றது. The law of the Lord is perfect. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. Restoring the soul. அது பேதையை ஞானியாக்குறது. It will make அது wise பொய் the அல்ல, simple. அது சத்தியமாய் இருக்கிறது. Because it is true. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Glorify God. ஹalleluya. Praise the Lord. நிறைவானது கிறிஸ்து உனக்குள் பூர்ணமாய் இருப்பாரானால் When you obtain the fulfillment of உன்னை Christ, விட ஆசீர்வதிக்கப்பட்டவன் உயர்ந்தவன் எவனும் கிடையாது. you are very very blessed on this earth. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த நாட்களிலே The days when 2000 years ago Jesus Christ came on this ஒரு earth. அழகான பிரசங்கத்தை செய்தார். He preached a beautiful gospel. மகனே ஒரு அழகான ஒரு காஸ்பல் சூஷன் சொன்னார். It's an awesome gospel. அவர் எப்படி அந்த காஸ்பல் சொன்னா தெரியுமா? How he shared. ரொம்ப தெளிவாக சொன்னார். Very clearly. பிள்ளைகளே, Children. ஒரு மனிதனுக்கு 2 ஆண் பிள்ளைகள் I இருந்தார்கள். have 2 children. நல்லா கவனிக்கணும். 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். Gave birth to 2 children. ஒரு தகப்பனுக்கு. For one father. அதுல இளையவன் தன் தகப்பனை நோக்கி, This young said to father, தகப்பனே Father, என்னுடைய ஆஸ்தியை எனக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று பங்கு கேட்டான். give my share. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஆனால் அதுக்கு நம்ம அழகான ஒரு பேர் வச்சுக்கிறோம், கெட்ட குமாரன். We says it's a prodigal son. என்ன குமாரன்? Ketta kumaran. அப்புறம் Nalla kumaran. நல்ல குமாரன். Another one is good son. நல்லா கவனிக்கணும். Listen. கெட்ட குமாரன் நல்ல குமாரன் இல்லீங்களா? Isn't it? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்போது அவனுடைய தகப்பன் அவனுடைய ஆஸ்தியை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். A father ready to share his portion. என் பங்கை எனக்கு பங்கிட்டு கொடும் என்று He கேட்கிறான். said, I need my share. அவன் பங்கிட்டு கொடுத்து ரிஜிஸ்டர் ஆகிறவரெல்லாம் கூட இருக்கிறான். Before the registration, this guy was with his father. எது வரலும் மகனே? Registration. ரிஜிஸ்டர் ஆகிறவரெல்லாம் கூட இருக்கிறான். He was with his father. Before the பங்கிட்டு registration. கொடுத்த சில நாள் வரை அவனோடு இருந்தான். Some days he was with him. கொஞ்ச காலம் அவனோடு இருந்தான். Some days he அதன் ensured. பிறகு தன் ஆஸ்திகளை அவன் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போனான். Then he departed himself from his father. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போகிறான்? தூர தேசத்துக்கு போகிறான். From far place. தூர தேசத்துக்கு போன உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன செய்தான்? What has he அவன் done? தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமான ஜீவியம் செய்தான். He lived a wicked life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன ஜீவியம் செய்தான்? What life? துன்மார்க்கமான ஜீவியம் செய்த பொழுது When he lived a wicked life, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. famine swept up அந்த that nation. நேரத்திலே அவன் ஆசீர்வாதமானது குறைவுபட தொடங்கிவிட்டது. Then the blessings decreased in his life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. குறைபட்ட உடனே When the short அங்க comes இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல ஓடி போய் ஒட்டி கொள்ளுகிறான். அந்த பரதேசி பண்ணி வளர்க்கிறவனாயிருந்தான். He stick with a person of that land. He was a person keeping the pigs. இவன் எங்க போறான் பாருங்க. Where does he ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து புறப்பட்டு லேயோன்ட்ட போயிட்டான். came out from the spiritual and joined with these
legion. எங்க போயிட்டான் அவன்? Where does? லேகியோன்ட்ட போயிட்டான். To the legion. 2000 பன்றி வளர்க்கறவன்ட்ட போயிட்டான். Carrying இந்த லேகியோனை ஆண்டவர் கடல்ல தள்ளி போட்டாரு. Already the Lord cast அவங்கிட்ட போய் ஓட்றான். He ran after this legion. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இனி எந்த லேகியோனையும் பார்க்க மாட்டேன். I will not see any legions. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இவன் குறைப்பட்டவனே எங்க ஓடுறான்? When the shortcomings comes, நீ நிறைய பேர் அப்படிதான். ஆமா ஆண்டறாண்ட சரி பழையபடி நான் பழைய இடத்துக்கு போவோம் பழைய இடத்துக்கு போ. வசனம் சொல்லுது அவன் குறைபட தொடங்கினான், தேசத்தில் பஞ்சம் உண்டானது, அவ்விடத்தில் ஒரு ஒண்டியானிடத்தில் ஒட்டிக்கொண்டான், அவன் பன்னிகளை மேய்க்கும்படி சொன்னான், அவன் பன்றி தின்னுகிற தவிட்டால் தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான், அத கூட லேகம் கொடுக்க மாட்டேன்ட்டான். he desired to eat the food of the swine even though the owner not allowed to him to நடந்தது என்ன? What happened? அப்போது எழுந்து சொல்றான், And he rose என் அப்பம் வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நான் இங்க குறைபட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. அதனால அவன் குறைபட ஆரம்பித்தான். shortage increase. ஆனால் One thing, அவன் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வரும் பொழுது when he repent from that மறுபடி place, அவன் நிறைவாக்கப்பட்டான். again the fulfillment ஹalleluya. came in his life. ஹalleluya. Praise the கைகளை தட்டி அப்பாவுக்கு மறுபடி நிறைவாக்கப்படுகிறான். Again the fulfillment இந்த came. கர்த்தர் உன்னை பார்த்து Today the Lord சொல்கிறார், ஒருவேளை நீ பன்றி தின்ற தவிட்டு இடத்துக்கு போயிட்டாயோ, இன்றைக்கு மறுபடியும் அவரிடத்தில் திரும்பி பார், உன் குறைவுகளை அவர் நிறைவாக்கி விடுவார். The Lord is calling you, come back to the origin love. இந்த The Lord will செய்தி fulfill கேட்கிற you. சகோதரனே சகோதரியே, Brothers, those in இந்த this பிரசங்கத்தை கேட்கிற மகனே மகளே, Son of உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தினால் என் பிள்ளைகள் என்னிடத்தில் வரும்போது அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவேன். The Lord God says, if my children come to me, I will supply all their needs in Christ. அதுதான் கிறிஸ்துவின் நிறைவு. That is the fulfillment of Christ. அதுதான் கிறிஸ்துவின் நிறைவு. That is fulfillment of என் Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. லூக்கா 15 அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் அப்படி சொல்லுகின்றன. Luke 15 verses 11 onwards. என் அருமையான தெய்வ ஜனமே, Beloved. சற்று கவனித்து பாருங்கள். Pay attention. எனக்கு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரி இருந்தார்கள். I have a wonderful spiritual sister. நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சகோதரி. I love so much. அந்த அம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளை She பிறந்துச்சு. had 2 male boys. 2 பேருமே நல்ல பசங்க தான். 2 fellows are good. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, What has she said? தன் புருஷன் நல்ல வேலைக்காரன், நல்ல வேலை செய்யக்கூடியவன், தங்கங்கள் வைரங்கள் எல்லாம் நகைகளை செய்யக்கூடிய ஒரு தொழிலை வைத்திருந்தான். Husband is efficient to do many jewelry திடீர்னு works. அம்மாக்கு ஆசை வந்துடுச்சு, Some desire in her சரி life. இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போனா இன்னும் வசதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு If you go தன் to- சொந்த தேசத்தை விட்டு மோவாபு தேசத்துக்கு போச்சு. She went to Moab to earn money, to do business. எங்க போச்சு நைனா? That is she went இவங்க Moab. போற ஊர்னா ஒரு Moab. எந்த இடத்த விட்டு போறாங்க? Jerusalem. பெத்லஹேம்ல இருந்து போறாங்க. என்ன ஊரை விட்டு போறாங்க? அப்பத்தின் வீடு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. சோறு போடுற ஊரை விட்டுட்டு சோம்பேறி ஊருக்கு போறாங்க. She give up the origin place and மோவாபு she தேசத்துக்கு went to போனாங்க. Moab. Went to Moab. அங்க போய் கடையை போட்டாங்க, படையை வந்தாங்க. அந்த தேசத்துல அவங்க 2 பசங்க ஆளுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. And some they fell in love in that country. இந்த அம்மா சொல்லுது, டேய் நாம இஸ்ரவேலடா, அவங்க மோவாப்புடா, அட போமா நீ ஒண்ணுமா. She said, we are இந்த Israelites. தப்புக்கு காரணம் அந்த அம்மா. This mother is reason for this error. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு தூரமாய் போகும்போது அங்கே தப்பு நடக்கிறது. When you far from the spiritual, there is அப்ப error will take தேவனுடைய place. ஆசீர்வாதத்தை முடக்கிக் கொள்ளுகிறார். So the Lord shut. அவர் நிறுத்திக் கொள்ளுகிறார். They shut the ஆசீர்வாதம் blessings. தவறி விடுகிறது. Blessings will fail. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Take a decision today. ஆண்டவரே எனக்கு மோவாப்பு வேணாம், மோவாப்பு தேசமும் Lord, வேண்டாம். I don't know Moab and the land of Moab. ஹalleluya. Hallelujah. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. ஆனா பாருங்க, Look at here. நகோமி அங்கே போகிறாள். Naomi went to that place. அந்த இடத்திலே ரூத் என்கிற ஒரு பெண்ணை தனக்கு மருமகளாக்குறாள். And Ruth was ஓர்பால் என்கிற ஒரு மருமகளை ஆக்கிக் கொள்ளுகிறார். and another woman. 2 ஆண் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். 2 male boys were died. கணவனும் மரித்து போனான். Husband was also died. இந்த மனுஷி தனியாய் கதறுகிறாள். She cried aloud. நடந்தது என்ன What தெரியுமா? happened? அவள் தன் மருமகளை பார்த்து She சொல்லுகிறாள், said to her நீங்கள் உங்கள் daughter, தகப்பன் வீட்டுக்கு போங்கள், go back to your father's house. நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன். I am going to my இந்த own எண்ணம் place. எப்பொழுது வந்தது? When this mind came, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று அறிந்த பொழுது. she knew that when the Lord meet his people, I mean visitation of God came to his people and ஹalleluya. gave food to them. ஹalleluya. Praise God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அவள் எழுந்து புறப்பட ஆரம்பித்தாள். He sought to go. அவள் புறப்பட்டு வரும் பொழுது When ஓர்பால் போய் விடுகிறாள்.
ஆனா ரூத் அவளை பற்றி பின்பற்றுகிறாள். Ruth followed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா ரூத்தின் கணவன் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை அதிகமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். Maybe the husband of Ruth teaching some doctrine to her. அவளோ வேற எதுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். She was appointed for some. ஆனால் அவள் கிறிஸ்துவை பின்பற்றி வரும்படி நேரம் வந்தது. Time came to follow அவள் சொல்ல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், your God is my God. நீ கும்புற ஆண்டவர் தான் என் ஆண்டவர், Your God is my Lord. எனக்கு இதெல்லாம் கடவுள் இல்ல These are not என்று gods. தூக்கி போட்டு விட்டு She cast away all நகோமியை the பின்பற்ற ஆரம்பித்தாள். Follow Naomi. பின்பற்றி வரும்போது அவள் she சொன்ன was- ஒரே ஒரு காரியம், She said the word. நான் இந்த பெத்லகேம் விட்டு நிறைவாய் போனேன், ஆனா குறைவாய் வருகிறேன் என்று சொன்னாள். When I leave Bethlehem, I was fully blessed. Now I am decreased. நான் இங்கிருந்து போகும்போது எப்படி போனேன்? நிறைவாய் போனேன். வரும் பொழுது குறைவோடு வந்தேன். அதனால என்ன நகோமி என்று சொல்லாதீங்க, என்ன பண்ணுங்க, என்ன மாறான்னு So சொல்லுங்க. don't call me Naomi, call me Mara. மாறா என்று சொல்லுங்கள் என்றார். Mara. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை Today many people's ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய சில நேரங்களில் கண்கள் இப்பிரபஞ்சத்தின் பிசாசாகிய தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டு அவர்களை கிறிஸ்து விட்டு பிரித்து விடுகிறார். Sometimes the prince of the world blind their eyes, so they separate themselves from Christ. அந்த நேரத்தில் தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தூரமாய் So காணப்படுகிறோம். we are very far in the ஆண்டவரை presence விட்டு of நாம் God. தூரமாய் போய் விடுகிறோம். Lord, I am so far ஆண்டவரை from விட்டு you. அவர் வைத்திருக்கிற தீர்மானங்களுக்கு வெளியே போய் விடுகிறோம். We get out from the plan தேவன் of நமக்கு God. ஒரு தீர்மானங்களை The Lord வைத்திருக்கிறார். had a plan ஒரு for you. மேலான ஒரு அனுபவத்தை There's a glorious வைத்திருக்கிறார். experience for மேலான you. ஒரு அனுபவ ஜீவித்தை There's a glorious வைத்திருக்கிறார். experience life for உலகத்தில் இருப்பவனை பார்க்க உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அந்த பெரிய தீர்மானத்தை உடைத்து Him விடுகிறோம். in you is greater than he is in the world. என் அன்பு மகனே, மகளே, Son and daughter, இன்றைக்கு ஒரு தீர்மானம் take a எடுங்கள். decision today. ஆண்டவரே, Lord, உன்னுடைய தீர்மானத்திலிருந்து நான் தவறாதபடிக்கு என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் என்று சொல்லுங்கள். fulfill my needs. I should not give up your plans. வேதம் சொல்லுகிறது. Bible says. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வாசிப்ப Ruth முடிக்க chapter 1 போகிறேன். verses 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. She said, the Lord brought me back empty. ஆண்டவர் சொல்லாரு, அவர்கள் உன்னண்டையிலும் நீ அவர்கள் அண்டையில் என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் பிரவேசிக்க கூடாது, ஐக்கியம் வைக்க கூடாதுன்னு பிரசங்கமே பண்ணியிருக்கிறாரு. Don't have fellowship with Gentiles. அவர்கள் உன்னை வழி போக பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு. Amen. நாம் அதை பின்பற்றுகிறது இல்லை. We are not following the word of God. நட்பினாலே For the fellowship, தேவ மகிமையின் தீர்மானத்தை உடைத்து விடாதீர்கள். don't break the covenant of இதை God. கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. உங்களோடு ஆண்டவர் The பேசுகிறார். Lord is speaking to you. ஏதோ ஒரு நட்பினாலே, ஒரு அற்பங்களுக்காக, ஒரு அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக தேவனுடைய தீர்மானங்களை உடைத்து விடாதே. For the friendship, fellowship, don't break the covenant of the Almighty God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, உங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் மகிமையிலே நிறைவாக்க காத்திருக்கிறார். He is waiting to supply all your needs in Christ in glory. நாம் எப்போதுமே குறைவோடு தான் வாழுகிறோம். We are living with ஏன் shortcomings. ஆண்டவரே எனக்கு இந்த Why குறைபாடுகள்? these shortcomings in எனக்கு my ஏன் life? இந்த குறை ஆண்டவரே? Why such a shortcoming? என்னுடைய வருமானம் ஏன் குறைந்திருக்கிறது? Why my என் wages ஆசீர்வாதங்கள் ஏன் குறைந்திருக்கிறது? Why my blessings are என்னுடைய dis- சந்தோஷம் ஏன் குறைந்திருக்கிறது? Why no joy? உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to உன்னுடைய you. வாழ்க்கையை அவர் நிறைத்தவருக்கு தெரியாதா உன்னுடைய நிறைவு எப்படிப்பட்டது என்று சொல்லி? He know about your life. என் அன்பு மகனே, மகளே, Son and daughter in Christ. என் அருகே நிற்கும் அருளாதருடைய நாமத்தில் In சொல்லுகிறேன், the name of the Lord, I am saying that உனக்கு வைத்திருக்கிற நிறைவு ஒன்று இருக்கிறது. there is a stored fulfillment for அதை நீ you. பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Follow it and cling it. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, Children. அதனால தான் பவுல் சொன்னான், So Paul said, உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கு He shall supply all அவர் your மகிமையிலே needs in காத்துக் Christ. கொண்டிருக்கிறார் என்று He is சொன்னார். waiting to do. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's clap. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்க இருக்கிறது? Where is our spiritual experience? என் அன்பு பிள்ளைகளை, Children. பவுல் அழகாக சொன்னான். Paul said. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 2 Corinthians chapter 8 14வது வசனங்களை வாசிக்க verses கேட்போமா? 14. எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமாகும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, Praise the Lord. ஹalleluya. இங்க பாருங்க, அரக்க சேர்த்தாலும் சரியில்லை, அவர் சமூகத்துல வந்துட்டா If somebody நீ gather, அதிகமா சேர்த்தாலும் குறையாது, நீ குறைய சேர்த்தாலும் குறையாது. கை தட்டி ஒரு அல்லேலூயா if we சொல்லணும். gather abundance, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? because அவர் நிறைவானவர். He is பக்கத்துல கை கொடு சொல்லி, என் நிறைவானவர் இயேசு என் பிள்ளைகளுக்கு நிறைவை தருவார்.
என் குடும்பத்துக்கு நிறைவை தருவார், என் வாழ்க்கை நிறைவை தருவார். ஏன் தெரியுமா? Because இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள். people of Israel led on the wilderness. இதை பவுல் எழுதுகிறார். Paul says. மோசே சொன்னதை பவுல் எழுதுகிறார். Paul says what Moses இவர்கள் said. வழிநடத்த வரும் பொழுது When they led, என்ன நடந்துச்சுன்னா, what happened? வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் Exodus 16, 15 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். 15 onwards. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இஸ்ரவேல் புத்திரரை கண்டு அது என்னது என்று அது என்னது என்று அறியாதிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து நல்லா கவனிங்களே, ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. Praise God. யாரு? Who said? மோசே சொல்றார். Moses மோசேக்கு தான் தெரியும். மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்ப கைத்தட்டு. Praise God. இங்க பாருங்க, Look at that. ஆண்டவர் அவர்கள் கொடுத்த என்ன கவனிங்களா, அப்பன் சொன்ன பெருசா தட்டுல சுட்டு கொடுக்கல, கொத்தமல்லி அளவு சின்ன சின்னதா சவ்வரிச்சு மாதிரி கொட்டி It's வச்சிருந்தார். a layer of dew. I mean, it's a very little. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாவின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓவராய் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. கைத்தட்டு. Glory. God. Hallelujah. Stotram. பக்கத்துல கையில் சொல்லு, எனக்கு குறைவே நீ இல்லையா. And no shortcoming. இந்த வேத வசனத்தை பாருங்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கும் குறைவாய் சேர்த்தவனுக்கும் குறைவே இல்லை. காரணம், கிறிஸ்துவினால் அது நிறைவாக்கப்பட்டு விட்டது. Amen. Praise God. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. கைகளை கொண்டு வந்து கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும். Let's clap. இதான் உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லி முடிக்கட்டும். Let me say a true incident that took place 2000 years ago. 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. On the third day there was a wedding in Galilee. இயேசுவின் தாயார் அங்க இருந்தாங்க. Mother of Jesus was. எல்லாரும் என்ன கவனிக்கணும். இயேசுவின் தாயார் அங்க இருந்தாங்க. Mother was there. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வசனத்தை படிச்சு பாருங்க. John chapter 2 verse. அங்க பாருங்க, அந்த நேரத்தில் இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and disciples were invited to that wedding. The calling is must. Invitation is important. வேதம் சொல்லுகிறது, The Bible says. கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிற, எவளை அழைத்தாரோ அவளை பரிசுத்தப்படுத்தி, எவளை பரிசுத்தப்படுத்தினாலோ நீதிமான்கள், எவளை நீதிமான்கள் அவரை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். He who elected by God, the Lord glorified them finally. அன்றியும் சகோதரே, உங்கள் ஆவிக்குரிய அழைப்பை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொன்னான். Peter clearly says you should know about 2 பேதுரு 1:10. 2 Peter. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of God. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. Jesus and his disciples also invited. அந்த அம்மா வருது, She came. திராட்சரசம் குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டாங்க. She said shortage of wine. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னுடைய திராட்சரசம் உனக்கு நிறைவாய் கொடுக்கப்படும், குறைபடாது. Abundantly the Lord will provide your wine. கடந்த மாசத்தின் ஆசீர்வாதத்தை விட இந்த மாசத்தின் ஆசீர்வாதம் உனக்கு இரட்டத்தனையா இருக்கும். Then the previous. ஹalleluya. Hallelujah. காரணம், Reason? அழைக்கப்பட்டவர் இருக்கிறார். Because you are the person who called உங்களை you. அழைத்து வந்தவர் இங்கதான் He who இருக்கிறார். called you is there. ஆனால் ஆண்டவர் சொன்னார், Lord said, அவர் உங்களுக்கு என்ன சொல்லதன்படி செய்யுங்கள் என்றால், do whatever he அவர் says to கச்சாடி do. நிரப்புங்கள் என்றால், He said, fill the jar. அவர்கள் நிறைய They நிரப்பினார்கள். fill up the brim. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. 1 முதல் 7 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. First 7 verses என் அருமையான மகனை மகளே, Son and இந்த daughter. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Listen to this அதைத்தான் அங்கே தாவீது சொன்னான், That's what King David said. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு குறைவே இல்லை என்று He சொன்னான். who fear before God, there is no lack in their life. கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, உங்களுக்கு ஒரு குறைவுமே வராதாம்.
fearful, godly, there is no shortcomings in your life. நீ ஆண்டவருக்கு பயந்தா போதியா. If you fear before God, ஆண்டு சொல்லுவாரு, Lord will say, உன் ஆசீர்வாதம் குறையவே குறையாது. blessings will knock your door. நான் சொல்லவில்லை. I am not. சங்கீதம் 34:9 சொல்லுகிறது. 34:9. 34:10 சொல்லுகிறது. 34:10. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தர் தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. The young lions do lack in suffer hunger, but he who seek the Lord will never ever lack in anything. கர்த்தர் உன் குறைவுகளை நிறைவாக்கும். The Lord will meet your needs. Today இன்று there's a promise of prophecy. இது ஒரு தீர்க்கதரிசன வாக்காய் I'm not எடுத்துக்கொள். says நான் அல்ல. book of Isaiah chapter 51 ஏசாயா 51ஆம் அதிகாரம் verse 14. 14. சிறைப்பட்டு போனவன் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அவன் சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. கரங்களை தட்டி கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Praise God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. என்னெல்லாம் நிறைவா கொடுக்கறான் வாசிச்சு முடிப்போமா? What is the fulfillment is coming? வாசிப்போமா? Shall we hear? உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 8. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க, அந்த வசனத்தை திருப்பி கொள்ளுங்களே. உபாகம் 8ஆம் அதிகாரத்திலே 7 இருந்து வாசிக்க நாம் கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் சத்தமா படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. நீ உட்கார்ந்துக்கிற தடையை தட்டி, இது நல்ல தேசம், எனக்கு கொடுக்கப்பட்ட தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் நல்ல தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கையை உயர்த்தி ஹalleluya சொல்லு. உலகத்துல எங்க வேணாலும் வேத பஞ்சம் வரும். Wherever may famine strike out, மலைகளும் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும். ஆறு நல்லா கவனிங்க, ஏத்தினுங்க. 6 5 1 6 சத்தமா சொல்லுங்க. 5 1 6. அப்புறம் ஊற்று ஏரிகளும் உள்ள ஏரி. தேசம். ஒரு ஹalleluya சொல்ல மாட்டியா? ஏரி lakes, ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும். அது நல்லா கவனிங்க. என்னது? கோதுமை வார்கோதுமை. கரம் உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லு. வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்கள், மாதுளம் செடிகளும் ஆகிய நல்ல சுகமான தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதுமான ஒன்றும் உனக்கு குறைபடாத தேசம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 ஹalleluya சொல்லு. அப்படியே எழுந்து நிற்போமா? Let's stand. இனி உங்க வாழ்க்கையில குறைவே இருக்க கூடாது. should not allow shortcomings in your life. குறைவே இருக்க கூடாது. Don't allow any shortcomings. நீ குறைந்திருந்தாயோ, if you are lack, நீ ஆசீர்வாதத்தை குறைத்து வைத்திருந்தாயோ, if you lack in blessings, கிறிஸ்துவுக்குள்ளாய் அது நிறைவாக்கப்படும். in Christ it will. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்கள் ஆயத்தப்படுங்கள். Prepare yourself. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.